வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். இன்று உலகம் முழுவதும் இலங்கையை நோக்கி உற்று பார்க்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை எங்களுடைய தாய்நாடு இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பெரும் அழிவு, பெரும் சேதம் என்று டிக்வா புயல் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் பெருமளவான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது. நிலப்புலன்களை அள்ளிச் சென்றிருக்கின்றது. பொருளாதார ரீதியான பெரும் வீழ்ச்சிக்கு இலங்கையை இட்டுச் சென்றிருக்கின்றது. இந்த வகையில் யார் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில் இருக்கின்றது. நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியுமா, இது மீண்டு வருமா என்ற கேள்விகளோடு பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அவசரமாக மக்களுக்கான ஆதரவை கொடுப்பது எப்படி, என்ன செய்ய வேண்டும், இந்த நிலைமைகள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பது தொடர்பான ஆராய்வதோடு எங்களுடைய ஆதரவை கரத்தை இலங்கை நோக்கி நீட்டுவதற்கும் இலங்கை மக்களுக்கான உடனடி ஆதரவை வழங்குவதற்கும் இலங்கையினுடைய தொடர்ச்சியான எதிர்கால மீள்கட்டமைப்புக்கான ஆதரவை எப்படி வழங்குவது என்பது தொடர்பாகவும் இன்று நாங்கள் மிக முக்கியமாக ஐபேங்க் சிஇஓவாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய டாக்டர் சிவா நாராயண் அவர்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அவரோடு பல விடயங்களை பேசப் போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். மிக்க நல்லது. இன்று மிக முக்கியமான மனிதாபிமான விடயங்களை பேச வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். எங்களுடைய இரக்க கரங்களை அல்லது ஆதரவு கரங்களை இலங்கை நோக்கி நீட்ட வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். பலவிதமான நிவாரணப் பணிகளோடு மக்களுடைய மனங்கள் இணைந்திருக்கின்ற காலத்தில் மிக முக்கியமான அவசர கால சிந்தனைக்கு மக்களை இட்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தற்பொழுது இலங்கையினுடைய நிலவரம் என்ன நிலையில் இருக்கின்றது, எப்படியான அழிவுகளில் இருந்து மீள்வதற்கான செயற்திட்டங்களை நீங்கள் எவ்வாறு அவதானித்து கொண்டிருக்கிறீங்க டாக்டர்? முதல்ல நாங்கள் அதை பற்றி ஒரு பேக்ரவுண்டை நாங்கள் பின்னணியை பேசிக்கொண்டு எங்களுடைய முக்கியமான விடயங்களுக்கு வரலாம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதாவது நாடு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், ஒரு நல்ல ஒரு தலைமை கிடைச்சிருக்குது. அப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு துயரகரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குது. காலநிலை சீற்றம். இந்த காலநிலை சீற்றத்தினால இப்போ நிறைய பணங்கள் அதாவது ஒதுக்கப்பட்டுச்சு, அதாவது நாட முன்னேற்றத்துக்கு மக்களுடைய உதவிகளுக்கு இது பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த நிலைமைனால ஒரு சார் நேரம் 2 சார் பழுக்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அதனால் இப்போ மக்களோட துயரத்தை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்குது. ஆனால் பார்க்குறோம் இப்போ கண்கூடா. ஆனாலும் இறந்தவர்களை திரும்ப ஒன்றும் மீட்டு கொண்டாட முடியாது. ரொம்ப சோகமான விஷயம், பெரிய மனக்கவலை. அதே நேரத்தில் எவ்வளவு தூரம் நம்மளால் முடியுமோ இலங்கை மக்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க, அவர்கள் அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கை கொடுக்க வேண்டும் நம்ம நாட்டுக்கு. ஏன்னா இப்போ செய்யலாட்டி நாங்கள் எப்போ செய்ய போகிறோம். அதனால் இந்த முறை எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது நேரம் மனமாற்றங்கள் இருக்குது, நம்ம தமிழ் மக்கள் இடையிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மனமாற்றங்கள். முந்தைய அரசாங்கத்தை நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஒருத்தரும் அரசாங்கத்துக்கு காசு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த சந்தர்ப்பம் தான் இருக்கு. இப்போ பார்த்தா எல்லாருமே அரசாங்கத்துக்கு அனுப்புங்க, அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700 மில்லியன் ரூபாய் இந்த பிரசிடென்ஷியல் ஃபண்டு கிடைச்சிருக்குது. அப்போ இன்னுமே நாங்கள் கூட அனுப்பணும். ஏனெண்டா மக்கள் படுற துயரங்கள் ரொம்ப இதாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்போ நாவலப்பிட்டி, வேற கொத்மலை, அந்த மாதிரி இடங்களுக்கு போகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு போதுமான தொலைத்தொடர்பு வசதிகள், வேற டிவி, எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால உண்மையில் என்ன நடக்குதுங்கிற தகவல்கள் கூட அவங்களுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அரசாங்கம் ஒரு பக்கம் செஞ்சு கொண்டிருக்குது. நேற்று ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது, அதாவது வீடு இழந்தவர்களுக்கு 50 லட்சமும் காணியும் வீடும் 2 இழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபா, அதாவது 50 லட்சம் காணிக்கும் 50 லட்சம் வீட்டுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு இது. 6 மாதத்துக்கு வாடகை 25,000 படி கொடுக்குற மாதிரி. அப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் மக்கள் உயிரை கையில் பிடிச்சி கொண்டு இருக்கணும். அதாவது ஒரு பக்கம் நாங்கள் கேள்விப்படுறோம், முழு குடும்பமே அந்த மண்ணில் சரிவில் இருந்துட்டு, அப்போ ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை, எத்தனை பேர் இருந்தான்னு சொல்றதுக்கு. அப்படியான ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது இங்கேயுமே நாங்கள்
எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீங்கள் செய்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். நெய்வேலியிலையும் இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்வது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். மிக நல்லது டாக்டர். உண்மையிலே பாதிக்கப்பட்ட இன்னுமே முழுமையான நிவாரணப் பணிகள் நிறைவு பெறாத அல்லது மீட்பு பணிகள் நிறைவு பெறாத பட்சத்தில்தான் இலங்கையினுடைய நிலைமை இருக்கின்றது. இன்னும் அந்த சேற்று நிலங்களுக்குள் இன்னும் உடலங்களை தேடுகின்ற நிலைகளை பார்க்கும் பொழுது மனதுக்கு பெரும் நெருக்கடியாகவும் பெரும் துயரமாகவும் அது இருக்கின்றது. இன்னும் எத்தனை பேருடைய இறப்புகள் சரியாக கணிக்கப்படவும் இல்லை. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிலவரங்கள் தெரியாத நிலையில் கூட இலங்கையினுடைய நிலை இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிதி என்று வரும்பொழுது இதுவரை எந்தெந்த நாட்டு நிதிகள் ஆதரவுகள் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றன? அந்த நிதிகள் போதுமானதாக இருக்கின்றதா? உங்களுடைய ஒரு வங்கியாளராக உங்களுடைய கணிப்பீடு, இந்த டிக்வா புயலினால் ஏற்பட்ட சேதம் எவ்வளவு பாதிப்பை, எவ்வளவு நிதி பின்னடைவை இலங்கைக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு கணிப்பீட்டை நீங்கள் வைத்திருக்கிறீங்க? கண்டிப்பாக. என்னென்னா இப்போதைக்கு $1 மில்லியன் வந்து சைனா வழங்கி இருக்குது. இந்தியா வந்து நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னும் பெருமதி சொல்ல இல்லை. யூகே கவர்மெண்ட் வந்து $890,000 கொடுத்துருக்காங்க. இதுகள் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்ச் போதுமானதாக இல்லை. இது வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக கொடுத்த மாதிரி இருக்குது. யூஎன் வேர்ல்ட் பேங்க் வந்து அவங்க தாங்கள் இதை மீட்டெழுத்து இது பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இது பண்ண. ஆனால் என்னையை பொறுத்தவரையில் இப்போ இன்னொரு 2 கிழமைக்குள்ள நாங்கள் இந்த காசுகளை ஒரு எழுத்து மூலம் எல்லா கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அரசாங்கங்கள்கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் அவங்கள்ட்ட எழுதி எடுத்துடணும். இல்லாட்டி அதுக்கு பிறகு வேறு ஏதாவது வந்துடும், அவங்க வேறு விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க. அப்போ அதை விட இப்போ இந்த சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது while the iron is hot we have to really get that figures. ஏனெண்டா இந்த கிட்டத்தட்ட என்னையை பொறுத்தவரையில் இலங்கையோட அதாவது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிட்டத்தட்ட 190 பில்லியன் ரூபாய் டேமேஜ் சேதமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்னையை பொறுத்தவரையில் ஒரு $1 பில்லியன் மேலே தான் தேவைப்படும். அப்போ குறைஞ்சது என்னை பொறுத்தவரை நம்ம நாடை திரும்ப நல்லபடி கட்டி எழுப்புறதுக்கு ஒரு $2 பில்லியன் ஆகுது தேவை. அது கிட்டத்தட்ட 40% எங்களோட ரிசர்வ்ட மொத்தம் எங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் ரிசர்வ் வந்து $5 பில்லியன். அப்போ அதில் எங்களுக்கு $2 பில்லியன் ஆகுது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவை இருக்குது. அதனால் இந்த $700 மில்லியன் கூட ஒரு $2 மில்லியன். ஆனால் $2 மில்லியன் $2.5 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காசு இப்போதைக்கு இருக்கிற நிலைமைகளை ஓரளவு சமாளித்து கொண்டு போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு, அதாவது வாடகை கொடுக்கறதுக்கு, மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு அதுகள் கொடுக்கறதுக்கு. அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், நிறைய நாடுகள்கிட்ட நாம் போகணும். நிறைய நாடுகளுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே செய்யணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை கூப்பிட்டு அவங்க வந்து அரசாங்கம் செய்யணும்னு நம்புகிறேன். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த போஸ்டில் கூட, நிறைய அம்பாசடர்ஸ், we all have to become the ambassadors for Sri Lanka. ஒரு பிராண்ட் அம்பாசடர்ஸுங்கிறது சொல்கிறது. இது வந்து இப்போ இலங்கையில் அம்பாசடர்டாக வேறு மீனிங் வச்சுருக்குறாங்க. ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசடர்ன்னு சொல்லலாம். ஒரு பொருள் விற்கிறதுக்கே அந்த பிராண்ட் அம்பாசடர்ஸ் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரிவுபடுத்தணும். மற்றது எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இலங்கையை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கூட நாம் இந்த உதவிகளை வாங்கி எவ்வளவு அனுப்ப முடியுமோ அனுப்பணும் என்றால் போதாது. இந்த முறை நடந்த துயரம் மாதிரி இது வரைக்கும் எப்போயுமே நடக்க இல்லை. அதனால் இந்த முறை நாங்கள் அந்த அனர்த்தங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நியாயமான இதுகள் தேவை. ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல கவர்மெண்ட் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் அவங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த அனுபவங்கள் அதுகள் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மிக்க நல்லது டாக்டர். இலங்கையினுடைய பேரழிவை பார்க்கும் பொழுது நிதி பகுதியில் இருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான நிதி கூட போதுமானதாக காணுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் அந்த லண்டன் அல்லது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இருந்து அவசர உதவிகளை அல்லது அவசர தேவைகளை, நிவாரணங்களை வழங்குவதற்கான திட்டமிடல்கள் ஏதாவது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா? மக்கள் எவ்வாறு எங்கெங்கே எல்லாம் என்ன தேவை நிமித்தம் அந்த நிவாரண உதவி கோரல் இருக்கின்றது,
என்னென்ன தேவைகளின் அடிப்படையில் மக்கள் என்னென்ன பொருட்களை வழங்கலாம் அல்லது என்னென்ன விதமாக அவர்கள் பங்களிப்பு செய்யலாம், அதுக்கு என்னென்ன விதமாக எவரை அணுக வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் அல்லது வழிவகை ஒன்று இருக்கின்றதா? இது நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிரித்தானியாவின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து ஒரு ஆட்களை நியமனம் செய்திருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த விவரங்களை கொஞ்சம் சொல்ல முடியும்? அதாவது என்னன்னு சொன்னால், நிறைய தன்னார்வலர்கள் தங்களாகவே போயிட்டு செய்கிற சம்பவங்கள் நாங்கள் பார்க்குறோம், செய்கிற விஷயங்களை பார்க்குறோம். நேற்று கூட ஒரு இது பார்த்தேன்னு, ஒரு 4.5 லட்சம் ரூபாவை கொடுத்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு விஷயங்கள் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு பக்கம் நல்லது. ஆனால் அதை விடவும் நீங்கள் இப்போ பிரசிடென்ஷியல் மீடியாவில் அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் அந்த ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பிட்டு நீங்கள் அந்த ஒரு ரிசீட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதோ, நான் இப்படி கொடுத்தேனுங்கிறது, அது ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் மற்ற இதுகளும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தனியாக செய்யும் பொழுது இது யார் யாருக்கு போகுமென்று தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு ட்ரெஷரிக்கோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அனுப்பும் பொழுது அந்த நிதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வருது. அடுத்தது என்ன, இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்குது. முந்தைய அரசாங்கங்கள் மாதிரி இல்லாமல் நிறைய அவங்க இப்போவே ஏற்கனவே திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு நிறைய நிதி தேவைப்படும். இரண்டாவது என்னென்னா, அதனால் வேறு கெட்ட பேர்களும் வராது. இல்லாட்டி ஆக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட காசை கொடுத்துட்டு 1000 பவுனை கொடுத்துட்டு 10,000 பவுன் கொடுத்தேன்ட்டு சொல்லிட்டு கதையும் சொல்லுவாங்கல்ல. அப்போ அப்படியும் இல்லாமல் நீங்கள் ஜெனுவினாக அனுப்புகிறேன்ட்டு அனுப்பிட்டு நீங்கள் இது பண்ணும்பொழுது அப்போ அந்த என்ன உண்மையாக எங்களுக்குமே இப்போ நாங்கள் இந்த மாதிரி தன்னார்வலர்களாக இருந்து நாம் இது பண்ணும் பொழுது எங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்போ ஈவன் நீங்கள் இது பண்ண எங்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, இதை கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாமே ஒழிய நாங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ நாங்கள் வேறொரு குரூப்பாக சேர்ந்து இந்த குரூப் இப்போ கேம்பிரிட்ஜில், ஆக்ஸ்ஃபோர்டில், ஃபெல்த்தமில் ஒவ்வொருத்தட்ட பெயர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் உங்களால் பழைய உடுப்புகள், எவ்வளவோ உடைகள், எவ்வளவோ ஐட்டங்கள் வீட்டில் இருக்கும், தேவையில்லாத ஐட்டங்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் உங்களோட ஒரு பீரோ திறந்து பார்த்து எந்தெந்த உடுப்புகள் தேவையில்லையோ அதுகளை நீங்கள் கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு சில ஐட்டங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாருக்காவது ஈவன் உங்களுக்கு இப்போ நாவலப்பிட்டியிலையோ இல்லாட்டி பேட்டர்ன்லையோ இல்லாட்டி கேண்டிலையோ கம்பல்லையோ இந்த இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பொதியில் ஒரு அட்ரஸ் போட்டால் கூட இதில் ஒரு கண்டெய்னராக அனுப்புறது. ஆக இவங்க ஒரு ஷிப்பிங் மாதிரி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். ஷிப்பிங்கை பொறுப்பெடுக்கிறோம். ரெண்டாவது அங்கே கவர்மெண்ட் டெக்ஸ் வரி விலக்கு விதிச்சிருக்கிறனால டெக்ஸ் எக்ஸம்ஷன் நாங்கள் இதை ஒரு குரூப்பாக சேர்ந்து இது அவ்வளவு ஐட்டங்களையும் நாங்கள் இப்படி ஒன்றா சேர்த்து கலெக்ட் பண்ணி இந்த உடைமைகளை நாங்கள் அங்கே அனுப்புறதுக்கு பார்க்குறோம். அப்போ அந்த ஐட்டங்கள் போகிற மக்களுக்கு போய் சேரும் நிச்சயமாக. அப்படி இல்லை நீங்கள் இது குறிப்பிட்ட ஆட்களுக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, இது வவுனியா மக்களுக்கு, இது யாழ்ப்பாண மக்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொதியிலேயே நீங்கள் இது பண்ணி மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டங்களும் குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் சேரும். அப்போ அங்கேயும் நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறோம். இங்கே லண்டனில் நிறைய இடங்களில் நாங்கள் இப்போ வச்சுருக்கிறோம். நீங்கள் வேணுமென்னு அந்த லிஸ்ட்டை போடலாம். பிறகு அந்த லிஸ்ட்டை காமிச்சிங்கன்னா அதில் பெயர்களோட டெலிஃபோன் நம்பர்ஸோடு இருக்குது. அந்த டெலிஃபோன் நம்பர்ஸை நீங்கள் அவங்களோட கண்டெக்ட் பண்ணலாம். கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இப்போ கொண்டாந்து தரது. இப்போ நாங்களே நிறைய உடுப்புகள், இப்போ இந்த கோட், ஷர்ட், நிறைய சாரி, சல்வார் உடுப்புகள், சின்ன பிள்ளைகளோட உடுப்புகள், ஷூஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக நாங்கள் வச்சுருக்கிறோம் இப்போ 25 வருஷத்தில். அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எங்களோட இதுகளையும் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு மக்களுக்கும் போய் சேரும். அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் வேணுமெண்டா நீங்கள் புதுசாக வேறு உடுப்புகள், அவங்க அந்த கல்போல், அதே மாதிரி நிறைய மெடிசின் ஐட்டங்கள் கேட்குறாங்க, ஜென்ரிக் ஐட்டங்கள். அப்போ அதுகள் நீங்கள் வாங்க முடிஞ்சிருந்தால் வாங்கி கொடுங்க. இது பொருட்கள் மாத்திரம் கொடுங்க. பணம் கொடுக்கறத நான் கூடுதலாக அவாய்ட் பண்ண சொல்வேன். என்னென்னா, பணம் நீங்கள் உங்களோட சேனல் மூலம் கொடுக்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட் சேனல் மூலம் கொடுக்க பாருங்கள். திரும்ப நாளைக்கு இந்த பணத்தை கொடுத்தோம் அது வேறு இதுகள் வரக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நல்லது டாக்டர். நீங்கள் இப்போ டாக்டர் கொடுத்த அறிவுறுத்தலின்படி பிரித்தானியாவின் பல இடங்களில் இந்த பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கான அவசர பொருட்களாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் குழந்தைகளை பொறுத்தவரையில் கல்போல், நியூரோஃபின் சிரப், தெர்மாமீட்டர்ஸ், பேம்பர்ஸ், வைப்ஸ், பேண்ட்ஸ், ஷோர்ட்ஸ், டிஷர்ட், பேபி க்ளோத்ஸ்,
சில்ட்ரன் க்ளோத்ஸ், பாவற்றதாக இருந்தாலும் கூட நல்ல நிலையில் இருக்கின்ற உடைகளை வழங்கும்படி கேட்கப்பட்டிருக்கின்றது. உள்ளாடைகள், இது தொடர்பாக குழந்தைகளுக்கான உள்ளாடைகள், ஸ்கூல் ஸ்டேஷனரி, பாடசாலை உபகரணங்கள், பாடசாலை உபகரணங்கள், புதிய பயிற்சி புத்தகங்கள், பயிற்சி எழுதுவதற்கான கொப்பிகள், பென்சில்ஸ், ரேசர்ஸ் என்று பல விடயங்கள் அனுப்புவதோடு உணவு விதமாக குழந்தைகளுக்கான பால்மா பவுடர்கள், டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், மோல்டட் பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட்ஸ் என்று பல விடயங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதோட ஷவர் ஜெல், பெரியவர்களுக்கான உடைகளும் இந்த நேரத்தில் இது போடப்பட்டிருக்கின்றன. உடுப்பு உணவு வகை என்று பார்க்கும்பொழுது நூடுல்ஸ், எனி ட்ரை ஃபுட், டின் ஃபிஷ், கேன் டியூனா, ஃப்ரூட் ஸ்குவாஷ், ஜாம், பிஸ்கெட்ஸ் என்ற பல வகையான விடயங்களையும் கூட நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய மாதிரியாக அவசர தேவையாக கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பல இடங்களில் இதற்கான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்த கார்கோ ஷிப்பில் கொண்டு போகிறதுக்கான டாக்டர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டை நாங்கள் இப்பொழுது மெய்வெளியில் காண்பிப்போம். கேம்பிரிட்ஜில் இருக்கின்றது, வெஸ்ட் லண்டனில் ஃபெல்தம் என்ற இடத்துல இருக்கின்றது, நார்த் லண்டனில் எட்ஜ்வேஆர் பகுதியில் இருக்கின்றது, கென்ட், ஹாரோ, ஈஸ்ட் லண்டனில் ராம்ஃபர்ட், பர்மிங்ஹாம், நியூகாசல், ஹாம்ஸ்டட், லிவர்பூல், லீட்ஸ், மான்செஸ்டர், மில்டன் கீன்ஸ், என்ஃபீல்ட், எட்மண்டன் போன்ற இடங்களில் இந்த தொடர்புகளுக்கான விடயங்களை நான் உங்களுக்கு இதில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய தாராள மனதோடு, இரக்க குணங்களோடு இந்த அவசர தேவையில் உள்ள இலங்கை மக்களுக்கான, எங்களுடைய மக்களுக்கான ஆதரவை நீங்கள் வழங்கலாம். டாக்டர் அதற்கான விவரங்களை அழகாக விவரமாக சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காண்பிக்கப்படுகின்ற எப்படியெல்லாம் நாங்கள் வழங்கலாம், எங்கு செய்யலாம் என்ற கேள்விகள் உங்கள் மனதிருந்தால் நிச்சயமாக இவர்களோடு நேரடியாக அதில் நாங்கள் தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் இதில் காண்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அதோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய உடைகளாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் இல்லை, நாங்கள் கேட்கப்பட்ட விடயங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பிரித்தானியா மண்ணில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை டாக்டர் அறிய தருகின்றார். இதே வேளையில் உங்களுடைய நிதி உதவிகளை வழங்க விரும்பினால், நிதி உதவிகள் அவசரமான தேவையாக இருக்கின்ற பட்சத்தில் இதில் காண்பிக்கப்படுகின்ற அரச நிதி தொடர்புபட்ட வங்கி இலக்கங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அவற்றோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக நிதிகளை, காசுகளை கையாளும் பொழுது பலவிதமான நம்பிக்கை ஈனங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அதை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்காக நேரடியாக அரசுக்கு இந்த நிதிகளை வழங்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை எங்களுடைய டாக்டர் வழங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் டாக்டர் இந்த நம்பிக்கை என்ற வகையில் தனியாராக செய்வது அல்லது இந்த இந்த உணவுகளை வழங்குவதற்கு அந்தந்த இடங்களுக்கு போய் சேருமா என்ற கவலை கூட மக்களுக்கு இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை பற்றி நீங்கள் வடிவாக சொன்னீங்கள். இந்த இந்த தற்போதுள்ள அரசாங்கம் நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு உரியதை உரியவாறு சென்றடையக்கூடிய நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு தான் இதுவரையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் அவசர உதவியாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக இந்த பகுதிகள் இருக்கின்றன. வடக்கு பகுதியை பார்த்தால் அதிகமாக மன்னார் பகுதியை சொல்லுகிறார்கள். மலையக பகுதிக்கான தொடர்புகள் ஏதாவது இருக்கின்றதா? மலையகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது மலைய மக்களோடு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வசதிகள் இருக்கின்றதா? எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? கம்பல, ஹெட்டன், கேண்டி கூடுதலாக அடிபட்டிருக்குது. ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நேற்று ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இந்தியாவிலேருந்து ஒரு டெம்பரரியான பாலங்கள் அமைக்கிறதுக்கான நிறைய பாலங்கள், அந்த பிரிட்ஜ் செய்கிறதுக்கான நிறைய நடைமுறையான ஐட்டங்கள் வந்திருக்குது ஒரு பெரிய பிளேன் மூலமாக. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த பாலங்கள் அவங்க அமைச்சாங்கன்னு சொன்னால் 2 பக்கம் போக்குவரத்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இல்லாட்டி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா 30 கிலோமீட்டருக்கும் கையில் பேக்கை ஏற்றி கொண்டு தான் போகிறாங்க. முக்கியமாக நாங்கள் ஆர்மி இந்த விஷயங்களை செய்கிறது பார்க்குறோம். ஆனால் அது சாத்தியம் இல்லை. என்னென்னு சொன்னால் எவ்வளவு கொண்டு போகலும் கையில் தூக்கி கொண்டு போகும்போது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கான ஐட்டங்கள். ஆனால் இந்த பாலங்கள் அமைச்சு திரும்ப போக்குவரத்து சுமூகமாகச்சுண்டா சரி வரும். ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் சொல்கிற இந்த பேர்கள் லிவர்பூல், மான்செஸ்டர், நோர்தாம்ப்டன், மில்டன் கீன் ஒவ்வொருத்தட்ட பெயர் இருக்குது. அந்த பெயரும் அந்த டெலிஃபோன் நம்பரும் அது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்களோட பேசி நீங்கள் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட
கொடுக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேரணுமென்றா கூட நீங்கள் கூடுதலாக கேளுங்க அவங்கள்ட்ட. இந்த பேரோட இந்த விலாசத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல வேணும். ஆனால் இப்போ என்ன விஷயம் பண்ணி சொன்னால், இப்போ நேற்று நாங்கள் பார்த்தோம் ஒரு சில இடங்களுக்கு போகவே முடியல. அப்போ என்ன செஞ்சவங்கன்னு சொன்னால், ஹெலிகாப்டரில் வந்து டபுள் பபுள் ரேப் பண்ணி அந்த ஐட்டங்களை மேலேருந்து கீழே வீசினவங்க, கீழே வீசி கீழே மக்களை போயிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து எடுக்க சொல்லி சொன்னவங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு கேப்டன் நிர்மால்னு சொல்லிட்டு அவர் இந்த மீட்பு பணிகளில் செய்யும்போது ஒரு பிளெயின் பெல் 212ங்கிற பிளெயினே ஹெலிகாப்டரே உடைஞ்சு இதானது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால நிறைய ரிஸ்கான பகுதிகள் இருக்குது. ஆனால் இப்போ இலங்கை மின்சார சபை வந்து 10ஆம் தேதிக்கு முதல்ல எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லா விஷயங்களும் சரி வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு டவர் சிக்னல்ஸ், அந்த சிக்னல்ஸ் அவங்க இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அதுவும் சரி வந்த பிறகு மக்களுக்கு அதுக்கு பிறகு தான் உண்மையான நிலவரங்கள் தெரிய வரும். இந்த மாதிரி அரசாங்கம் விளக்கி இருக்கிற விஷயங்கள் தெரிய வரும், இந்த மாதிரி அறிவிப்புகள் தெரிய வரும். அப்போ அந்த அறிவிப்புகளின்படி மக்கள் வந்து இயங்கலாம். ஏன்னா 6 மாதம் அவங்களுக்கு வாடகைக்கு கூட 25,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படுது. பிரசிடென்ஷியல் ஃபண்ட்லேருந்து 10,000, இந்த ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து 15,000. அப்போ அந்த காசுகள் எல்லாம் மக்களுக்கு எடுக்கலும். இந்த முறை அநேகமாக ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். முந்தைய மாதிரி கோவிட்லேயோ சுனாமிலேயோ நிறைய மக்களுக்கு கொடுப்படாத சிச்சுவேஷன். இந்த முறை அதை படித்து இவங்க ஓரளவு இதுகள் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு முறைப்படி மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவுவாங்கன்னு நம்புகிறோம். அதே நேரத்தில் உங்களோட நிதிகளையும் வந்து நீங்கள் நேரடியாக ட்ரெஷரிக்கு தான் அனுப்புகிறீங்க. அதாவது ட்ரெஷரியோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பேங்க் ஆஃப் சிலோன் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பிரசிடென்ஷியல் ஃபண்ட் அந்த அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் அதுகளுக்கு அனுப்பிட்டு நீங்கள் அந்த ரிசீட்டை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னால் பரவாயில்லை, நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுகளை பொதுவாக விரும்பாத ஒருத்தர். நான் அதுதான் நான் அந்த என்ன ஃபேஸ்புக்கில் முதல் இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நீங்கள் உதவி செய்கிறேன்ட்டு அவங்களோட படங்களை காட்டாதீங்க அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். மக்கள்கிட்ட நாங்கள் உதவி செய்கிறோம், மக்களுக்கு இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உதவி வாங்குறவங்கள்ட்ட படங்களை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இதுகள் போடாதீங்க. ஏனெண்டா இவங்களெல்லாம் ஏழைகளோ பிச்சைக்காரர்களோ அனாதையோ இல்லை, இவங்கெல்லாம் நல்ல வசதியாக வாழ்கிற மக்கள், நம்மட மக்கள். இப்படி ஒரு அனர்த்தத்தினால இப்படி வீடை இழந்து உடைமைகளை இழந்து இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் இதுகளை போட வேணாம் படங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன உதவுறீங்க, நீங்கள் என்ன விழிப்புணர்வு, நான் இதை செஞ்சேன்னு சொல்கிறது, அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். மற்றபடி நீங்கள் யாருக்கு உதவுறீங்களோ நீங்கள் அவங்கள வந்து காட்ட வேணாம் அப்படிங்கிறது இந்த ஒரு கொள்கையை நான் நினைக்கிறேன். அது உங்களோட கருத்து எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மிக நல்லது டாக்டர். மிக விவரமாக நாங்கள் இப்போ சொல்லியிருக்கின்றோம். மக்களுடைய எல்லா வழிகளும் திறந்திருக்கின்றன. ஒன்று, நிதி உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகளை திரைசேரி தொடர்பாக, அரசு திரைசேரி தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான நிதிகளை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது இந்த அவசர நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக பிரித்தானியாவில் பல பாகங்களிலும் தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்புகளுக்கு ஆக்களுடைய விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தயக்கமின்றி அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற மேலதிகமான பொருட்களை அல்லது உடைகளை அவர்களுக்கு வழங்கினால் அவசரமாக அனைத்தையும் இழந்து நிற்கின்ற மக்களுக்கு, நிற்கதியாக இருக்கின்ற மக்களுக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று நிற்கின்றேன். ரம்புக்கலை என்ற இடத்துல அக்குரணை பக்கத்தில் இருக்க ஒரு 15-17 வீடுகள் அப்படியே அந்த இடம் தெரியாமல் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போய் மக்கள் அலைவதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல உடலங்கள் சேற்றுக்களிலிருந்து சுரிக்குள் இருந்து ஒவ்வொன்றாண்டாக இழுத்து கொண்டு வரும் பொழுது கூட மிகவும் பரிதாபகரமான, மிகவும் வேதனையை தருகின்ற ஒரு விடயமாக இலங்கையினுடைய நிலை காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாலங்கள் உடைந்து, தெருக்கள் எல்லாம் உடைந்து வெள்ளம் பாய்ந்து ஓடுகின்ற நிலையில் மக்களுக்கான தொடர்புகள் கூட அறுந்து போகின்ற அல்லது போக்குவரத்துகள் கூட தடைப்பட்டிருக்கின்ற நிலையை காணுகிறோம். இந்த நிலையில் நாங்கள் இப்பொழுது அவசர நிவாரணங்களை வழங்கக்கூடிய, அவசர நிதியுதவி வழங்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் டாக்டர். இப்போ உங்களுடைய கணிப்பின்படி இவற்றை இலங்கையை மீள கட்டி எழுப்புவதற்காக மிகவும் ஒரு அழகான நாடாக உலகத்திலே வர்ணிக்கப்படுகின்ற அற்புதமான
அழகிய நாடு இலங்கையை மீள கட்டுமானம் செய்வதற்கு அல்லது மீள அது எழுந்து வருவதற்கு எவ்வளவு காலங்கள் செல்லும் அல்லது எவ்வளவு நிதிகள் தேவைப்படும் என்று நீங்கள் கணிப்பிடுறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேற்று நான் ஒரு தரவு பார்த்தேன், 190 பில்லியன் ரூபாய் வரை தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ரோடு, அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், ஏன்னா ரோடுகள் நிறைய அடிபட்டு போயிருக்குது. அதாவது ரயில்வே தண்டவாளங்களுக்கு கீழே மண் அப்படி அரிச்சிட்டு போயிருக்குது. நிறைய ரோடுகள் உடைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். அப்போ அது அன்றைக்கு ஒரு தகவல் நேற்று பார்த்தேன். அப்போ அதனால் அப்படி இருக்கும் என்று சொல்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 190 பில்லியன் ரூபாண்டா $1 பில்லியன் 300 பில்லியன் கிட்ட வரும். அப்போ கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு $2 பில்லியன் நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு ஃபியூச்சர் அந்த டெவலப்மெண்ட்டையும் பார்க்கும் பொழுது. ரெண்டாவது, இப்போ அனுர ஜனாதிபதி சொன்ன மாதிரி இந்த நாடை இந்த மாதிரியில இனிமேல் மண் சரிவோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் வராத மாதிரி நாங்கள் வீடுகளை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நோக்கம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நாங்கள் அன்றைக்கு ஹை கமிஷனில் நாங்கள் போயிட்டு ஒரு கோஆப்ரேட்டாக ஒரு அமௌண்ட் நாங்கள் சேர்த்து கொடுத்தோம். அப்போ அப்படி ஒரு கோஆப்ரேட் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் இதில் நீங்கள் கொடுக்க விருப்பம்னு சொன்னால் ஹை கமிஷனில் கூட எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டையோ ஆர்கனைஸ் பண்ணேலும். நான் அடிக்கடி போவேன் பெடிங்டனில் இருக்கிற ஸ்ரீலங்கா ஹை கமிஷனுக்கு. அப்படி நீங்கள் ஏதாவது நிதி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு 5,000 10,000 பவுண்ட்ஸுக்கு மேலே கொடுக்க முடியுமென்று சொன்னால் ஒரு குரூப்பாகவோ என்னமோ அப்படி இது பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் ஹை கமிஷனரை மீட் பண்ணி அவர் கையில் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அந்த சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது ஒரு குழுக்களாக இப்போ ஒரு கோயிலில் ஒரு அமௌண்ட் கொடுக்க விருப்பம், இல்லாட்டி வேறொரு ஒரு சமுதாய குழு கொடுக்க விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இங்கே ஹை கமிஷன்லேயும் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதுவும் செய்யலும். இப்போ சின்ன இண்டிவிஜுவலாக சொல்லித்தான் நான் சொன்னேன், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, அது பெட்டர் இல்லைங்கச்சா. அதனால் கூடுதலாக நிறைய காசுகள் தேவை இருக்குது, நிறைய இதுகள் இருக்குது. தனியாரால் எங்களால் மாற்ற முடியாது, அரசாங்கத்தாலே முடியாது. இந்த அரசாங்கமே என்னை பொறுத்தவரையில் எல்லா அரசாங்கத்தோடையும் பேசணும். ஈவன் அமெரிக்கா கொடுத்த $2 மில்லியன் போதாது என்னை பொறுத்தவரையில். எத்தனையோ பில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க வச்சு கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. நேற்று வார்னர் பிரதர்ஸே 72 பில்லியனுக்கு எடுப்பட்டிருக்குது ஒரு கம்பெனி. அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு 2 பில்லியன் பேசுகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்குது $72 பில்லியன். அப்போ நாங்கள் இலங்கை இன்னுமே வெறும் 5 பில்லியன் ரிசர்வோடு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளவு குறைவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அட்லீஸ்ட் ஆஸ் அ ஸ்ரீலங்கன்ஸ் நாங்கள் ஒரு விழித்தெலும்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும். அடுத்தது இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்ன $5 பில்லியன் தான் எங்களை ரிசர்வ்ங்கும் போதே ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆப்பிள் கம்பெனியே $3 trillion. அப்போ இட்ஸ் அ குட் வேக்கப் கால் ஃபார் ஆல் தி ஸ்ரீலங்கன்ஸ். They have to start thinking what ways that they can help and what ways that they can support அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான். அது நேரம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் சிங்களீஸ், தமிழ்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாரும் இன மத மொழிகளை மறந்து எல்லாரும் ஒவ்வொருத்தர் உதவுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்குறோம். நல்லது டாக்டர். இந்த பேதங்களை கடந்து எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு காலத்தின் குரலாக இன்றைய இந்த பேரழிவு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லலாம். இந்த நேரத்தில் நாங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்பான விவரங்களை சொன்னீங்கள். இதே நேரம் எங்களுடைய நாடு ஒரு விவசாய நாடாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த விவசாயங்கள், கால்நடைகளுடைய அழிவு, மக்கள் மத்தியிலுடைய பொருளாதார நிதி நிலை, வளத்திலிருந்து அவர்கள் மீள்வதற்கான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இதனுடைய பாதிப்பை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மற்றது இதை எப்படி மீள நீங்கள் குறிப்பிட்டது போல தொழில்நுட்ப அறிவு கொண்டு மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய பல விடயங்கள் இலங்கைக்கு இருக்கின்றதாக நாங்கள் அவதானிக்கணும். ஆகவே இந்த விவசாயம், கால்நடைகளுடைய பாதிப்பு, அவர்களுக்கான நிதிகள் எப்படி வழங்கப்படுகின்றன, அவர்களுக்கான ஆதரவு நிவாரணங்கள் கிடைக்கின்றனவா? நாங்கள் நிறைய படங்கள் பார்க்க ரொம்ப மூவிங்காக இருந்தது. அதாவது மக்களே இப்போ நாய்கள், மாடு, யானை இதுகளுக்கெல்லாம் நிறைய அவங்களால முடிஞ்ச உதவிகள் இது பண்ணுறது நிறைய மூவிங்காக இருந்தது. அதே நேரம் இப்போ அரசாங்கம் அறிவித்தபடி இப்போ ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குற மாதிரி, இல்லை 2 லட்சம், அது மாதிரி தானியங்களை கொடுக்குறாங்க. அதுலேயும் நிறைய அழிவுகள், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டேர்ஸ் என்னமோ நிலங்கள் தண்ணிக்குள்ளே போயிருக்குது. இப்போ அந்த இதுகளை இது பண்ணணும். அப்போ உணவு தேவை இருக்குது, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி, அதை UN அதுவும் தெரிவிச்சிருக்குது.
அப்போ இந்த ஃபுட் செக்யூரிட்டி இப்போ ஃபுட் என்ன மாதிரி. ஆனால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ அதனால் இப்போ ரைஸ், இப்போ நாட்டு அரிசி, மற்ற அரிசி எல்லாம் இந்தியாவிலேருந்து வர்றதுனால நிறைய பொருட்கள் இந்தியாவிலேருந்து வர்றதுனால அடுத்தது இந்த அரசாங்கம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு சில விஷயங்களை செய்தது. என்னடா 3000க்கு கேரட் போச்சுது. ஆனால் அடுத்த நாள் அதே கேரட் வந்து 500-600 கொடுக்கக்கூடிய நிலைமையும் அன்றாதபுரத்திலிருந்து உடனே இவர் எல்லா மரக்கறிகளை கொண்டாந்து நிறைச்சிட்டாங்க கொழும்புல. அப்போ அதே நேரம் இப்போ கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸை பதுக்கின இடத்துல பார்க்கும்போது யாழ்ப்பாணத்துக்கு முழு கேஸ் சிலிண்டர்ஸ் அது நிரப்பினாங்க. அப்படி இவங்க அதாவது ஒரு சில ஆக்கள் ராங்காக செய்ய பார்க்குற இடத்துலையும் இவங்க அதை மறுத்து அதுக்கு எதிராக விஷயங்கள் செய்ய ஆரம்பித்து இந்த ஃபர்ஸ்ட் தடவை நாங்கள் பார்த்தோம். இல்லாட்டி மக்கள் எப்படி அவதிப்படட்டும்னு சொல்லி பார்க்குற ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ இந்த முறை தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்குறோம் கொஞ்சம். ஆனால் ஒரு பக்கம் அரசாங்கத்தில் ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் ஒரு 15ஆம் தேதி போல் ஒரு இதொண்டு போட்டோம், டால்ஃபின் வந்து மன்னாரில் கரை ஒதுங்குதுண்டு. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலேயோ இல்லாட்டி ஈவன் நாங்கள் கழிப்படம் 4.5 கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த வானிலை அவதான நிலையத்து எக்யூப்மெண்ட் வாங்கினாங்க ரெண்டு. அதை விட ஒரு 5 டெலிவிஷனை வச்சு அல் ஜசீராலையும் பிபிசிலையும் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு அனர்த்தம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கு தான் அந்த அனுபவம் இல்லாத ஆஃபீஸர்ஸோ ஆக்களோ இருந்த சந்தர்ப்பத்தினால தான் இவ்வளவு சேதம் நடந்திருக்குது. அதையும் சொல்லத்தான் வேணும் இந்த இடத்துல. அப்போ அட்லீஸ்ட் இப்போ இது நடந்துட்டுது, இப்போ இனி இது என்ன மாதிரி நாம் இது செய்யலாம், இதுக்கு பிறகு இது வராமல் பார்க்கறதுக்கு எப்படி. ஏன்னா இலங்கையில் ஒவ்வொரு முறையும் மேலே எழும்பி வரும் பொழுது ஒரு அனர்த்தம் நடக்குது. ஒரு கோவிட் நடந்தது, திரும்ப ஒரு கிரெடிட் கிரன்ச், ஒரு அறகலைய, திரும்ப இப்போ இந்த சம்பவம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாகவே இப்படி தொடர்ந்து இலங்கை மக்கள் ஒரு துக்கத்தையும் துயரத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் திஸ் வுட் பி அ வேக்கப் கால் ஃபார் எவ்ரிபடி டு கம் அவுட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுக்காக தான் இந்த முறை அட்லீஸ்ட் எல்லா மக்களுமே ஒரு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்களேண்டா. ஆனால் நிறைய தரவுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நிறைய மக்கள் உதவுறாங்க. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து கூட 10,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 660 மில்லியன் 61 மில்லியன் சாதாரண கடைநிலை ஊழியர்கள் வந்து 61 மில்லியன், அந்த 700 மில்லியன் அந்த ஃபண்டில். அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எல்லாம் காசு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ யூகேல, இப்போ ஜெர்மன்லேருந்து இப்படி நாங்கள் அனுப்புகிற காசுகள் ஒரு அப்போ தெரியும் இது கொஞ்சம் இவங்க ஆக்கள் ஓகேண்டு. அதே நேரத்தில் இப்போ சுலம்பம் சவுதி அரேபியாவில் இப்போ பலதியாண்டு ஒரு சொல்லி சிஎம்சி மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் இப்படி காசு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் அந்த மக்களும் அனுப்புகிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நெகிழ்வான விஷயமா இருந்தது. அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கு மந்த்லி அவங்களுக்கு இவ்வளவு தான் இன்கம்னு தெரிஞ்சு அவங்களுமே அனுப்பும் பொழுது அப்போ நாங்கள் இன்னும் இப்போ யூகே, நாங்கள் யூரோப்பில் இருக்கிற மக்கள், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து கூட அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கமாக இருக்குது. மிக்க நல்லது டாக்டர். மிகவும் முக்கியமான விடயங்களை பற்றி ஒரு இலங்கையினுடைய தற்போதைய நிலவரங்களை ஆழ அவதானித்து அவனுடைய தேவைகளுடைய விவரங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக, இந்த விவரங்கள் சரியாக பகிரப்படும் பொழுது மக்களுக்குரிய நாங்கள் ஏன் வழங்க வேண்டும், என்னத்துக்கு வழங்க வேண்டும், எப்போது வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு விழிப்புணர்வு அல்லது சிந்தனை பொறி தட்டக்கூடியதான ஒரு உண்மை நிலையை நீங்கள் வெளிச்சம் காட்டியிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நாங்கள் இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். டாக்டர், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு, இலங்கை மக்கள் அத்தனை மக்களுக்கும், அத்தனை பிரதேச மக்களுக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் நன்றி. உங்களுக்கு ஊடாக நீங்கள் சர்வதேச ரீதியான பல அணுகுமுறைகளை, டோனர்ஸ்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கூடாக நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளையும் நீங்கள் செய்யுங்கள். இறுதியாக நான் இன்னொரு கேள்வி, இப்போ நாங்கள் எங்களுக்குள் இருக்கிறதை கொடுப்பதை விட மற்றவர்களிடம் இந்த புலமைந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் சர்வதேச ரீதியான நிதிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அல்லது தொழில்நுட்ப ரீதியான அறிவிப்பு வளங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இலங்கைக்கான ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்கு சர்வதேச ரீதியான நட்புறவுகளை அல்லது உறவுகளை நாடலாம் அல்லது தொழில் டோனர்ஸ்களை அணுகலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான். இப்போ அதாவது நாங்கள் இங்கே நிறைய இப்போ என்ஜிஓஸ், இப்போ கூகுள், டெல், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் நாங்கள் இந்த தகவல்களை எடுத்துகிட்டு போகணும். அப்போ எந்த இளைஞர்கள் இப்போ இந்த மாதிரி பேங்க்குகளில் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய இளைஞர்கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் லெவலில் இல்லை உண்டு. ரெண்டாவது போய் இதை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க.
தயக்கம் காட்ட வேணாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உங்களோட வீட்டில் ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த துயரத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட கலீக்ஸோடையும் மற்ற கம்பெனிஸோடையும் மற்ற ஆக்களோட பகிர பாருங்க இந்த விஷயங்களை. கூடுதலாக லிங்க்டின், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் இதுகளை பற்றி தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு இலங்கையை பற்றி தெரியும், அதுவும் இலங்கைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்டா, இப்போ நான் ஸ்ரீ ஜாதனபுர யூனிவர்சிட்டியில் படித்தேன், இது மாதிரி நிறைய பேர் கேம்பஸில் படித்தோம். நிறைய பேருக்கு உண்மையாக ஸ்டூடெண்ட் லோன் கூட இல்லை. அதாவது அரசாங்கம் தான் எங்களுக்கு படிப்பையும் வழங்குச்சு. நாம் இன்றைக்கு ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். நிறைய டாக்டர்ஸ் கூட எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு லோன் ஒன்றும் இல்லாமல் ஃப்ரீயாக படிச்சுட்டு தான் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அட்லீஸ்ட் அந்த நாடு எங்களுக்கு செஞ்ச உதவிக்காக நாம் திரும்ப நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் நாங்கள் கொடுக்காத வேறு விஷயமா இருந்தது. ஆனால் இந்த முறை நமக்கு நிச்சயமாக உதவணும். அதுதான் மனித நேயம் இந்த முறை. அதனால் எல்லாரும் உதவணும். ரெண்டாவது, என்னையை பொறுத்தவரை இதை கூட நாங்கள் ஒரு மெயின் மீடியா ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் என்று சொன்னால், ஈவன் பிபிசி, சிஎன்எனுக்கு. அதனால் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க அதே மாதிரி உங்களோட மெய்வெளி செய்தி இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது மெயின் டிவி சேனல், இது யூடியூப் சோஷியல் மீடியா இல்லை. அப்போ அதனால் இந்த மாதிரி டிவி சேனல்களில் போகும் பொழுது கூடுதலான விழிப்புணர்வு நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்தது கூடுதலாக ஜெனுவினாக அணுக பாருங்கள். அதுதான் எந்த மெயின். இது என்னென்னா, ஒரு சிலர் இதை ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நிலைமை வேணாம். கடந்த காலங்களில் அந்த ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்குது, கொடுத்து போய் சேரையில் போய் இது பண்ணையில் அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் ஜெனுவினாக நீங்கள் இது பண்ணி அந்தந்த மக்களுக்கு போய் கிடைக்கும்னு சொன்னால் பெரிய சந்தோஷம். மிக நல்லது டாக்டர். உங்களுடைய நேரத்தை வழங்கி உங்களுடைய மக்களுக்கான சிந்தனையோடு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு இன்றைய நேரம் எங்களோடு இணைந்து இந்த பல தகவல்களை அனைத்து மக்களுக்கும் சேரக்கூடியதான தகவல்களை அனைத்து மக்களும் விழித்து கொள்ளக்கூடியதான நிலைமையை நீங்கள் எடுத்து கூறியமைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களோட தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி உங்களுக்கு விடை தருகின்ற மிக்க நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில். நல்லது நேர்களே, இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய அவசர நிதி, அவசர நிவாரண ஆதரவு கரங்களை, எங்களுடைய மனிதாபிமான கதவுகளை திறந்து விடுவதற்கான காலத்தினுடைய குரலாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு இது பெரும்பாலானாக்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறவங்கள், பல நாடுகளில் இருக்கிறவர்களும் கூட உங்களுடைய நிதிகளை நேரடியாகவே திரைசேரிக்கு அல்லது அரசுக்கு அனுப்பக்கூடிய விவரங்களை நாங்கள் பதிவிடுகின்றோம். அதே வேளையில் பிரித்தானியாவில் வாழுகின்ற மக்கள் உங்களுடைய நிவாரணங்களை, உங்களுடைய உதவிகளை வழங்குவதற்கான நிலையங்களையும் அதோடு தொடர்புபட்டவர்களுடைய விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். ஆகவே உடனடியாக இந்த கிறிஸ்மஸ் காலம் வருகின்றது என்ற பட்சத்தில் நாங்கள் இது கொடுப்பதற்கான மனங்களை திறந்து வைக்கின்ற காலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய ஆடம்பர வாழ்வை நோக்கி நகர்தலை கடந்து இப்பொழுது எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய தேசத்தை மீள கட்டியெழுப்பதற்கான எங்களுடைய இதய கதவுகளை, மனிதாபிமான நேயத்தை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய காலத்தை நாங்கள் உங்களுக்கு சுட்டி நிற்கின்றோம் என்று சொல்லுகின்றேன். ஆகவே உங்களுடைய தேவைகள் இருந்தால் நீங்கள் மெய்வெளியோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் மெய்வெளியில் முன்னுக்கு நாங்கள் காண்பிக்கின்ற அந்த இலக்கங்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு வழங்குவதற்கோ அல்லது விருப்பமான பொருட்களை வழங்குவதற்கோ சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை அன்போடு அறிய தருகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.